கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குழுவின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் நாம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திலே சில முன்னுரையான காரியங்களை முதலாவது துவக்குவோம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் மிக கடினமான அதிகாரங்களின் வரிசையில் முதலிடம் வகிக்க தகுதியான ஒரு அதிகாரம் இது. ஏன் அப்படி சொல்றோம்னா, இந்த 13ஆம் அதிகாரம் இந்த புத்தகத்தில் மிக தவறாக புரிந்து கொண்டிருக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களில் முதன்மையானதும் இதுதான். உதாரணமாக, பெரும்பாலான மக்களுக்கு தெரியாம அப்படி அந்த எண்ணம் அறிந்திராம இருக்க மாட்டாங்க. மிருகத்தின் இலக்கமாகி 666 வேதாகமத்தில் எங்கிருக்கிறது என்று தெரியாவிட்டாலும் ஏறக்குறைய கிட்டத்தட்ட எல்லோருமே இந்த நம்பரை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்க. எங்கேயாவது டிவிலையாவது மற்ற பேச்சிலையாவது அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான சொற்றொடர்லையாவது எதுலையாவது இந்த 666 என்ற எல்லாருமே இந்த நம்பரை அவங்க அறிஞ்சுதான் இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, இந்த எண்ணுக்கு ஆளாளுக்கு ஒவ்வொருவரும் ஒரு சொல்லுக்கு ஒரு மிக பயங்கரமான மோசமான விளக்கங்களும் கருத்துக்களும் அநேக யூகங்களையும் கற்பனைகளையும் இதில் கொண்டு வந்து திணிக்கிறத நாம அறிஞ்சிருக்கிறோம். ஆக இந்த அதிகாரத்தை நம்ம மிகுந்த ஜாக்கிரதையாகவும், அதாவது ஜாக்கிரதைனா சுறுசுறுப்பாகவும் மிகுந்த எச்சரிக்கையாகவும் கவனத்தோடும் நாம் இதை படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நம்ம தேவனுடைய காரியத்தில் ஒவ்வொரு நேரங்களும் பெரும்பாலும் நம்ம நினச்சிக்கிறோம், ஆராதனைனா ஞாயிற்றுக்கிழமை தான், அப்படிதான் நினைக்கிறோம். இல்லை, நாம் தினந்தோறும் ஒவ்வொரு நேரமும் ஆராதனை செய்கிறோம். பொதுவாக நம்ம இப்படி பேர் வச்சிருக்கோம். நம்ம அதுக்காக என்னால் வசனத்தை காட்ட முடியும். நம்ம தினந்தோறும் ஆராதனை தான் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவும் சொல்ல முடியும். ஆனாலும் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனுக்கு எதை செய்தாலும் தேவனை தொழுது கொண்டுட்டு தான் இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, எல்லா நேரங்களும் அவரை சேவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அவரை நாம ஆராதனை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும். ஆகினால நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவனுக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலையும் பயந்தே இருக்கணும், ஜாக்கிரதையாக இருப்போம். ரொம்ப கவனமாக இந்த அதிகாரத்தை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. 1ஆம் வசனத்தில் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தன்னுடைய தரிசனத்தில் யோவான் கடற்கரை மணல் மேலே நிற்கிறார். அப்போ என்ன நடக்குது என்றால், சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எலும்பி வர பார்க்கிறார். அதனுடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னா, அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் அது விவரிக்கப்படுகிறது. அந்த கொம்புகளின் மேலே 10 முடிகளும் அதன் தலைகள் மேலே தூஷணமான நாமமும் இருக்கு. இந்த மிருகத்தின் 7 தலைகளும் 10 கொம்புகளும் நமக்கு வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 12:3 நம்ம பார்த்த 7 தலைகளும் 10 கொம்புகளும் உடைய வலுசற்பத்தை காட்டுவதாக இருந்தது. அந்த வலுசற்பம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் காரியம் விவரிக்கப்படுகிறது. ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாத்தான் தன்னுடைய 7 தலைகளின் மேல 7 கொம்புகள் உடையதா இருக்கிறது என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில். ஆனா கடற்கரையிலிருந்து வந்த மிருகத்திற்கு 10 கொம்புகளின் மேல் 10 முடியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 13ஆம் அதிகாரம் 1 தலைவனாய் இருக்கக்கூடிய ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை அதிகாரம் செலுத்தவும் பகிர்ந்தளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. வலுசற்பத்திற்கும் மிருகத்திற்குள்ள இந்த வேறுபாடு சாத்தானுக்கு கீழ்ப்பட்டு பணி செய்கிற காரியத்தில் மிருகத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான அதிகாரத்தின் அடையாளமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது அவனுக்கு தனி அதிகாரம் எங்கிருந்து வந்துட போறது இல்லை. நம்ம வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது
சாத்தானுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும் என்றால் மத்தேயு 4 லூக்கா 4 நம்ம படித்தபடி எனக்கு இவைகள் மேல் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம யோபு புஸ்தகம், ஆகாப் ராஜா காலத்தில் பொய்யின் ஆவியை விடுறது, இப்படி எல்லாமே தேவன் அனுமதி கொடுத்தாலே தவிர வேற எந்த ஒருத்திலும் தனிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது மாதிரி நம்ம எங்கேயும் பார்க்க முடியல. சாத்தான் தனிப்பட்ட வகையில் அவன் செயல்படுவதாக இருக்கிறதாக நம்ம அதிகமாக கண்டுபிடிக்க முடியாது. என்ன அதிகாரம் கொடுக்கப்படுகிறதோ அதற்கு கீழே தான் அவன் செயல்படவும் முடியும். தீமைக்கு ஏதுவா அவன் பயன்படுத்தப்படுகிறான் என்பதை நாம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தின் 7 தலைகள் என்பது மனிதர்களின் ஆத்துமாக்களின் மீது சாத்தானுக்கு இருக்கும் தீமைக்கு ஏதுவாக முழு அதிகாரத்தை சொல்லுகிறது என்று நம்ம பார்த்தோம். ஒரு துன்பம் அனுமதிக்கப்படுகிறது என்றால் தேவன் சொல்றாரு, திராணிக்கு மேல அனுமதிக்கப்பட மாட்டேன். 1 கொரிந்தியர் 10:13 நம்ம வாசிக்கிறோம். அனுமதித்தல். அப்போ சாத்தான், நம்ம லூக்கா 20 வாசிக்கிறோம், சீமோனே சீமோனே, சாத்தான் உன்னை சுளையினால் புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ உத்தரவு எது கேட்கணும் அப்படின்னா, யாரு அதிகாரம் உள்ளவங்களோ அங்கிருந்து தீமைக்கு ஏதுவாக அவன் வேலை இல்லை. நமக்கு ரோமர் 8:28-29 நன்மைக்கு ஏதுவா தேவன் செய்கிறார். ஆனால் அவனும் நம்முடைய காரியங்கள்லாம் கெடுத்து போடுவதற்காக அவன் பயன்படுத்த யோசிக்கிறான், வேலை செய்கிறான். அப்போ வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் 7 தலைகள் என்பது மனிதர்களின் ஆத்துமாக்கள் மீது சாத்தானுக்கு இருக்கும் முழு அதிகாரத்தை எடுத்து சொல்கிறது என்று நம்ம பார்த்தோம். 1 யோவான் 5:19 கூட இதை நம்ம வாசிக்க முடியும். அப்போ உலகம் முழுதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது அப்படின்லாம் நாம் படிக்கிறோம். இப்போ பொல்லாங்கன்னா அதுலேருந்து நாம் புடமிடப்பட்டு சோதிக்கப்பட்டு நம்ம பிரித்தெடுக்கப்படுகிறது நம்முடைய பாகமாக இருக்கிறது. அதுலேருந்து வெளியே வரும்போது தான் வெற்றி பெற்றவங்களாக நம்ம இருக்க முடியும் என்பது அது எடுத்து காட்டுது. மற்றபடி மற்றும் நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து கொம்புகள், பெரும்பாலும் தானியேல் புஸ்தகத்தில் நம்ம படிச்சுட்டு வர்றோம், வல்லமைகள், அதாவது அதை அடையாளப்படுத்துறதாக தான் பெரும்பாலும் சொல்லப்படுது. அதிகாரம், வல்லமை, இந்த மாதிரி ஒரு காரியத்திற்கு அது கொம்பு பயன்படுத்தப்படுது. துன்மார்க்கர் உட்பட அவனுடைய ராஜ்யத்தின் மீது மகத்தான வல்லமை சாத்தானுக்கு கண்டிப்பாக உண்டு. 2 தீமோத்தேயு 2:26 அதில் நிறைய மயக்கப்பட்டு கண்ணியில அவனுடைய இச்சையின்படி செய்ய பிடிபட்டிருக்காங்க. யோவான் 8:44 கூட பார்க்க முடியும். பொய்யும் பிதாவுமா இருக்கிறான். அப்ப சாத்தானின் அதிகாரமும் வல்லமையும் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த மிருகத்திடம் ஒரு பிரதிபலிப்பை நாம பார்க்க முடியுது. அதுதான் அங்கே ஒரு மெய்யான காரியமாகவும் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 13:2 வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது அங்கே வலுசற்பமானது தன் பலத்தையும் அதனுடைய சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் தன் தலைகளின் மேல் தூசணமான நாமத்தை கொண்டிருந்தது. 13 வெளிப்படுத்தல் 1 நம்ம அதை வாசிக்க முடியும். நம்ம வசன ஆய்வுக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் விவரத்தை படிப்போம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் படித்த அளவுக்கு படிக்க மாட்டோம். என்ன அங்கே நமக்கு தெரிகிறதோ அதை மட்டும் நம்ம படிப்போம். வெளிப்படுத்தல் 13:2 அந்த மிருகமானது சிறுத்தையை போல் இருந்தது. அப்படி ஒரு விவரம் இருக்கிறது. அதன் கால்கள் கரடியின் கால்களை போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாய் போலவும் இருந்தன என்று சொல்கிறது. இதுக்கெல்லாம் சிறுத்தையினுடைய சுபாவங்களையும் அதனுடைய செயல்பாடுகளையும், கரடியினுடைய சுபாவங்களையும் அதனுடைய செயல்பாடுகளையும், சிங்கத்தையும் அதனுடைய செயல்பாடுகளையும் விவரிப்பதற்கு தான் இதை பயன்படுத்த கூடும். சிறுத்தையானது மிகவும் வேகமும் சுறுசுறுப்பும் கொண்டது. பொதுவாக அதை பற்றி அறிந்தவங்களுக்கு நல்லா தெரியும். எப்பொழுதும் இறைக்காக அது பதுங்கி அலைந்து கொண்டிருக்கும்.
கரடியின் கால்கள் பெரிய நகங்கள் இருக்கும். நீங்கள் பாருங்க, பெரிய ஒரு நகம் அதுக்கு தெரியும். மற்றவங்களை தாக்குவதற்கு அவைகளை பயன்படுத்தும். சிங்கத்தின் வாய் என்பது ஒரு ஆக்ரோஷமாக கர்ச்சிக்கிறதுக்கு. சிங்கம்னா பாருங்க, வாயை பழக்கம் பாருங்க. அதிகமாக சில சேனலில் வச்சுருக்கிறவங்க சிங்கத்தை முன்னாடி போட்டிருப்பாங்க, பயங்கரமாக தன்னை காட்டுவதற்காக. ஆக்ரோஷமாக அது கர்ச்சிக்கும், அது இறையை பட்சிக்கும். ஆகைய அந்த மிருகமானது வல்லமையும் மிகுந்த கொடுமையுள்ளதாய் சாத்தானுடைய வழிகாட்டுதலின்படி தூசணமான நாமத்தை கொண்டு மற்றதை தனக்காக விழுங்கி வேட்டையாடுகிறத இது காட்டலாம். அதாவது இந்த விதமான ஒரு கெட்ட காரியங்களுக்காக மக்கள் ஆத்துமாக்களை கெடுத்து போடுகிற அளவுக்கு இது வேட்டையாடுகிறத குறிக்கிறதாகவும் இருக்க முடியும். வேற ஒரு காரணமும் இருக்கலாம். நமக்கு தெரிந்த வரைக்கும் இது கொஞ்சம் வெளிச்சமா இருக்கிறது மாதிரி காணப்படுது. ஏன் நம்ம இதை பயந்து பயந்து சொல்றோம்னா, சில வெளிப்படையா சொல்லாத சில செயல்களை நாம பயந்தே தான் சொல்லணும். இப்ப நம்ம சொல்லிட்டா இதனுடைய எச்சரிக்கையில பார்த்தீங்கன்னா நியாயத்தீர்ப்பு நாளில் கணக்கு சொல்லணும். எதையும் செய்து விடலாம் என்று, எதையும் பேசி விடலாம் என்று நம்ம சொல்லிட முடியாது. இங்கே யாரும் நம்ம கேட்கறது கீழ்ப்படியா போகலாம், ஆனா கண்டிப்பா எல்லா நாளும் நியாயத்தீர்ப்புல நம்ம கேட்கப்படுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியின் ஏவுதலை சொல்லும் பொழுது, நான் என்கிட்ட எந்த குற்றத்தையும் நான் பார்க்கல, ஆனா தேவனுக்கு முன்னாடி நான் நீதிமானாகிறது இல்லை அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவர் வரும்போது இருட்டில் மறைஞ்சிருக்கிற யோசனைகளை கூட வெளிப்படுத்துவாராமா. நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிக்காம ஏதாவது இருக்கிறோமா? இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதே யோசனை செய்யாம ஏதாவது இருக்கிறோமா? இருக்கும். அது நல்ல யோசனையாகவும் இருக்கும், கெட்ட யோசனையாகவும் இருக்கும். நம்ம பார்வையில் சரின்னு இருக்கும், தேவனுடைய பார்வையில் சரியில்லாமல் இருக்கும். அந்த யோசனையை கூட நிலை வச்சிருந்தா கணக்கு சொல்லணும். பாருங்க, யோசனை யோசித்து சிறைப்பிடிச்சிட்டா நம்ம கணக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் அந்த யோசனையவே பல நாட்களாக, பல ஆண்டுகளாக, பல வாரங்களாக நிலை நிறுத்தினா நிச்சயமாகவே அது உள்ள ஊறி வேலை செய்ய ஆரம்பிக்கும். எந்த எண்ணமும் நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுங்க. எந்த எண்ணம் யோசிப்பது பாவம்னு சொல்ல முடியாது. எந்த எண்ணத்தையும் யோசனை வரும், கெட்ட யோசனை வரும், நல்ல யோசனை வரும், ஆரோக்கியமான யோசனை வரும், தீ யோசனை வரும். சிறைப்பிடிக்கிறவங்க தான் வெற்றியாளர்கள். கெட்ட யோசனையா இருந்தா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம சிறைப்பிடிச்சிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். இல்ல சிறைப்பிடிக்கலைன்னா அதை அப்படியே வளர விட்டோம்னா கசப்பான வேறு முளைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த ஒரு செயலை செய்வதற்கும் தேவனுடைய அளவுகோலை நாம தேடணும். தேவனுடைய அளவுகோலை தேடும் பொழுது நாம மிகுந்த பயத்தோடு இருக்கிறோம் என்று அதுவே சொல்லும். ஏன்னா நம்ம சுயமா எதையும் செய்ய மாட்டோம், தேவனுடைய வார்த்தையில தேடுறோம். அப்போ நம்ம மாம்சமானதை புயபலமாக்கி கொள்ள மாட்டோம். எரேமியா 17:5-6 இருக்கு இல்லையா? நம்மையும் நம்ம சார்ந்திருக்க மாட்டோம், மற்றவங்களையும் சார்ந்திருக்க மாட்டோம். நம்ம நிச்சயமாகவே தேவனை தான் சார்ந்திருக்கிறோம். அப்ப நம்மை சார்ந்திருந்தாலும் சரி, மற்றவனை சார்ந்திருந்தாலும் சரி, தேவனை விட்டு விலகிடுவோம் அப்படிங்கிறத எரேமியா 17:5-6 சொல்லுது. தேவனை விட்டு விலகிட்டா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றது இல்லை. தேவனை விட்டு விலகிட்டா அவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு தான் சொல்லுது. ஏன்னா என்ன நான் நம்பும் போது நான் தேவனை விட வேண்டிய வாய்ப்பு இருக்கு. மனிதனுடைய புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளும் போதும் தேவனை நான் விசுவாசிக்காம போயிடுவேன். யோவான் 5:44 நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். பாருங்க, இப்போ மனிதனை சார்ந்திருக்கும் போதும் மனிதனுடைய காரியங்களை இப்போ நிறைய நம்ம விளக்கு ஊற சில நேரங்களில் எழுதுறாங்க இல்லையா? நிறைய நேரங்களில் மனிதனுடைய கருத்துக்கள் தான் சார்ந்திருக்காங்க. சில நேரங்களில் தவறு எடுத்து விடலாம், ஆனால் வேதத்தில் இருக்குதா என்று தேடணும். மனிதன் எதை விரும்புகிறான் அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசக்கூடாது. கலாத்தியர் 1:9-10 மனிதனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனை பிரியப்படுத்தினா நான் தேவனுடைய ஊழியக்காரன் கிடையாது. மனிதனுக்கு ஒன்றியமானல உலகம் 4:4 உலகம் உலகத்துக்குரியதை பேசுது, உலகமும் செவி கொடுக்குது. அது என்ன யூஸ்? அது என்ன காரியம்? நமக்கு என்ன பயனளிக்க போகுது? ஒன்றும் பயனளிக்காது. இப்போ பயன் தராத செயலையோ பேச்சுக்களையோ பேசணும்னா
மத்திய 12ஆம் அதிகாரத்தில் வீணான வார்த்தைகள் யாவுக்கும் நம்ம நியாயத்தீர்ப்பினால கணக்கு சொல்லணும். அப்போ ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கணுமே தவிர ஒரு வீணான வார்த்தையை நம்ம சொல்லிடக்கூடாது. அப்படியானா இந்த தூஷணமான நாமும் இந்த ஒவ்வொரு மிருகங்களும் விழுங்கி மற்றதை தாக்கி தன் பக்கமாக கொண்டு வந்து வேட்டையாடி விழுங்கும்படி வேட்டையாடுவதை குறிக்கிறதாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதுங்க. இப்போ முதலாவது மிருகம் தன்னுடைய அதிகாரத்தையும் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் வலு சர்ப்பத்திடமிருந்து பெற்றுக்கொள்கிறது என்று அந்த வசனம் சொல்லுகிறபடியால் சிலர் குறிப்பா ஜெகோவா சாட்சிக்காரங்க தவறான உணர்ந்து கொள்ளுதலும் தவறான எண்ணமும் இருக்கிறது. என்ன கொள்றாங்கன்னா, அவங்க கொள்ற காரியமானது தவறான உணர்ந்து கொள்ளுதலாக தான் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அரசாங்க அதிகாரமும் பிசாசிடம் இருந்து தான் வருகிறது என்று ஒரு பொய்யான போதனையை அவங்க இதுவரைக்கும் வச்சிருக்காங்க. உலகம் பொல்லாங்கனுக்கு கிடக்கிறது உண்மைதான். தீமைக்கு ஏதுவா, அதாவது நாம் தேவனுடைய பார்வையில் நன்மைக்கு ஏதுவா அவன் தீமை செய்ய தீவிரிக்கிறான், அதுக்கு வச்சு தேவன் பயன்படுத்திட்டு இருக்காரு. ஆனா அவங்க இதை தவறா புரிஞ்சுக்கிட்டு எல்லா அரசாங்க அதிகாரமும் பிசாசிடம் இருந்து தான் வருகிறது என்று பொய்யான உணர்ந்து கொள்ளுதல அவங்க போதிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கொள்கை மிக தவறானதுங்க. கொள்கை அப்படிங்கிறது வேதாமத்திலிருந்து வந்தது இல்லைங்க. கொள்கை என்பது நாம தான் உருவாக்குறது. அப்ப இந்த மாதிரி தவறான காரியங்களை அவங்க புரிஞ்சிருக்காங்க. அது ஏன் கேட்டீங்கன்னா, எல்லா அரசாங்க அதிகாரமும் தேவனிடமிருந்து தான் வந்திருக்கிறது என்பதுக்கும் நிறைய வசனங்களை நிறைய பேருக்கு தெரியும். பிசாசிடமிருந்து அல்லது வேதவசனம் போதிக்குது. மற்ற 28:18 நாம் பார்த்தோம்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்றார். அப்போ தேவன் தான் மனுஷனுடைய ராஜ்யங்களில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார். தானியேல் 4:17, 25ஆம் வசனம், 26ஆம் வசனம், 32ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இது எல்லா அரசாங்க அதிகாரமும் தேவனிடமிருந்து தான் வருது அப்படின்னு பார்த்துருக்கிறோம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் மேலான அதிகாரம் தேவனிடமிருந்து வருகிறது தவிர மனுஷனிடமிருந்தோ சாத்தானிடமிருந்தோ வருகிறதாக வசனம் சொல்லுகிறது கிடையாது. சாத்தான் சொல்லுவது என்னன்னா, எல்லா ராஜ்யங்கள்லாம் காட்டி எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரு தீமை செய்ய விரும்புகிறாங்களோ அவனுக்கு அது கொடுப்பதற்கு கையளிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அதே நேரங்களில் உலகத்தையும் வானத்தையும் பூமியும் ஆளுகை செய்யறதுக்கு சாத்தானுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அது தேவன் தான் ஆளுகை செய்கிறார். ரோமர் 13:1-7 நம்ம வாசிச்சோம், பார்த்தோம். பிலாத்து விட்ட இயேசு ஒரு சமயம் சொல்லும் பொழுது யோவான் 19:10-11 உன்னை விடுதலை பண்ணவும் காவல் பண்ணுவதற்கும் எனக்கு அதிகாரம் ஒன்று உனக்கு தெரியாதா அப்படின்னு பிலாத்து கேட்டபோது இயேசு சொன்னார், பரத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கப்படாவிட்டால் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி சொன்னார். நம்மள மாதிரி ஆளுகளா இருந்தா என்ன சொல்லிப்போம்னா, ஆமா எஜமானே எனக்கு தயவு பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனா இயேசு அந்த நேரத்திலையும் சத்தியத்தை சொல்ல விரும்பினார். நாம் பாருங்க, சத்தியத்துக்காக ரொம்ப மீடிய பொறுமையா காத்திருக்கோம். ஆத்துமாக்களையும் ஒவ்வொருத்தரையும் ஆதாயப்படுத்துவதற்காக நம்ம ஒரு காரியங்களை பொறுமையா இருந்து ஒருத்தரையும் புரிந்து கொள்ளும் வரைக்கும், தேவன் புரிந்து கொள்ள கொடுக்கிற வரைக்கும் மெதுவாகவும் மனத்தாழ்மையாகவும் போதிக்க விரும்புகிறோம். அதே நேரங்களில் நம்ம கண்டுகொள்ளாத பொழுது தேவன் கடுமையாகவும் நடக்கிறார். அந்த நேரங்களில் நம்ம அப்படிப்பட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்துவதற்கு நமக்கு தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கார். இயேசு எல்லா நேரங்களையும் அப்படி சாந்தமாக சொல்லிட்டு போல. சில நேரங்களில் இன்னும் அறிவில்லையா, அறிந்திருக்கலையா நீங்க கேட்கிறார். இன்னும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா, இன்னும் உணர்ந்து கொள்ள இல்லையா,
காலத்தை பார்த்தா நீ போதகராக இருக்கணுமே, இன்னும் இப்படியே இருக்கீங்களா? அப்போ மாயக்காரரே, பரிசேயரே, இப்படி நிறைய நேரங்களில் காரியங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ இறுதி கடினமாக இருக்கிற நேரங்களையும் மற்ற நேரங்களையும் வேறு விதம் நடந்துக்கிறார். ஆனாலும் நன்மை செய்கிறதாக தான் அவர் வேலை செய்யாரு. நன்மைக்கு எதுவாக தான் அந்த காரியங்கள் இருக்கிறது. ஆக நம்ம தேவனுடைய வார்த்தையில் நம்ம போதிக்கும் போதும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற போதும் ஒரு நல்ல வழிகாட்டிகளாக, நல்ல மாதிரியாக, ஒரு தெசலோனிக்கே சபையார் அவங்க எங்கும் பண்றதுக்கு ஒரு நல்ல மாதிரியா இருந்தாங்க. பெரியப்பட்டத்து மக்கள் நல்ல மாதிரியா இருந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையும் கூட மற்றவங்களுக்கு ஒரு பாடமாகவும் நல்ல மாதிரியாகவும் சீசர்களுக்கு சொல்லும்போது, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கீங்க சொன்னார். உப்புனா உங்களுக்கு எல்லாம் தெரியும், எந்த பலியும் உப்பினால்தான் ஒப்பிடப்படும். அப்படியே உப்பினுடைய பிரயோஜனமும் நமக்கு தெரியும். அப்போ நம்முடைய கொலோசியர் 4:6 வாசிங்கன்னா நம்ம சொல்லும்போது, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக சொல்லியிருக்கார். அப்படியே நம்ம சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சாரமேற்றப்பட்ட வார்த்தையா இருக்கணுமே தவிர, ஒரு புகஞ்சு போகிற, எரிந்து போகிற, ஒண்ணுமில்லாத மாயையான வீணான காரியங்களை பேசுகிற மக்களா நம்ம இருக்கவே கூடாது. நம்மள அநேகர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு அநேகரை தெரியாம இருக்கலாம். ஆனா நம்மளை நீங்க போய் வெளியே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோத்திரம் சொல்லுவாங்க. அப்போ நாமும் அநேக இடங்களுக்கு போறோம், அநேக மீட்டிங்ல பேசுறோம், அநேக மக்கள் நம்மளை கவனிச்சுட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாது, ஆனா நம்மளை கவனிப்பாங்க. நாம ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா அது திருப்புறது சாதாரண காரியம் கிடையாது. அதுக்கு நீங்க வருத்தம் தெரிவிக்கணும், அதுக்கு நிறைய நேரங்களில் மன்னிப்பு கோரணும், நிறைய கதறணும், நிறைய அழுகணும். அதனால நம்ம சாதாரணமாக சில வார்த்தைகளையும் நம்ம சொல்லிடக்கூடாது. மிகுந்த கவனமாகவும், நாம சாத்தானோட தான் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர மனுஷனோட அல்ல என்பதை பார்த்து நம்ம கவனமா பேசணும். அப்ப இந்த அதிகாரம் மனிதனுக்கான பேசாம தேவன் தான் கொடுத்தார் என்பதை நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம். சாத்தானுக்கு அது இல்லை, தேவன்கிட்ட தான் இருக்கிறது என்பதை நம்ம வலியுறுத்தி காண்பிக்கிறோம். ஆகவே தான் சொல்றாரு, கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை தண்டிப்பேன் என்று தேவன் சொல்றார். 2 பேதுரு 2:10. கர்த்தத்துவம் அப்படின்னா அரசாங்கம் உங்களுக்கு தெரியும், தேவனுடைய அதிகாரம் என்று நமக்கு தெரியும். அப்ப தேவனுக்கு நாம் நம்மை கீழ்ப்படுத்துகிற வழிகளில் ஒன்று நம்மை அரசாங்கத்திற்கு கீழ்ப்படுத்துவதாகும். அரசாங்கத்தை நம்ம தூசிக்கவோ பொய்யா பேசவோ நம்ம கூடாது. அது தேவனுடைய அதிகாரம். கெட்டதான் செய்யறாங்க நமக்கு தெரியும், நம்ம தூசிப்பதற்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை. ஏன்னா தேவனே கெட்டவங்க தெரிஞ்சுதான் கொடுத்திருக்காரு. ஆனா கர்த்தருடைய ஊழியங்கள் உண்மையிலவனு கொடுக்கிறார். ஆனா அரசாங்க அதிகாரிகள் உண்மையிலவனுக்கு அவன் கொடுக்கிறதாக நான் பார்க்க முடியாது. அந்த ஆளுகையில் அவங்க கருத்துல உண்மை அந்த கருத்துல இருக்கலாம், உலகத்தின் காரியங்களை. ஏன்னா உலகத்தின் மக்கள் தங்கள் சந்தையில் புத்தியா இருப்பாங்க. பாருங்கள், ஊழியங்களை கொடுப்பதற்கும் இந்த அரசாங்க அதிகாரிகளும் நற்கிரிகளுக்கு அல்ல துர்க்கிரிகளுக்கு தான் இருக்காங்க. மற்ற திறமைகள் இருக்கலாம். அப்ப கேள்வி என்னன்னா, சாத்தானிடத்துல எல்லா வானத்திலும் பூமியில அதிகாரம் இல்லை, தேவன்கிட்ட தான் இருக்கிறது என்பதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப அரசாங்கத்திற்கு நமக்கு கண்டிப்பா கீழ்ப்படிஞ்சிருக்கணும், தூசிக்க கூடாது. 2 பேதுரு 2:10 பார்த்தோம். 1 பேதுரு 2:13-15 வரைக்கும், தீத்து 3:1. ஆகையால் இந்த மிருகத்திற்கு சாத்தானாலே கொடுக்கப்பட்ட வல்லமை, சிங்காசனம், அதிகாரம் போன்றவை அரசாங்க அதிகாரம் அல்ல, மாறாக தேவனுடைய அனுமதியின்படி சாத்தானின் கரங்களில் தீமை செய்யும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபு 1:2 நம்ம வாசிக்கிறோம். 1 Corinthians 10:13 ஏற்கனவே நம்ம மேற்கோள் காட்டணும். தனக்கு விருப்பத்தோடு பணி செய்கிற அநேகரை சாத்தான் தன்வசம் வைத்துக் கொண்டு தன்னுடைய தந்திரங்களும் தன்னுடைய உபாயங்கள் படி அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். லூக்கா 4:6 நம்ம ஏற்கனவே மேற்கோள் காட்டணும். அப்போஸ்தலர் 26:18, 2 Corinthians 2:11. ஆகையால் தீமை செய்யும்படி முதலாவது மிருகத்திற்கு சாத்தானாலே அதிகாரமும் வல்லமையும் இடமும் கொடுக்கப்பட்டது. இந்த உண்மை வெளிப்படையாக இருக்குதுங்க.
இது மிருகத்தின் தூஷணமும் மற்றும் துன்புறுத்தலும் வேலைகளினாலே கண்டிப்பாக விவரிக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட வேலை அரசாங்கத்தாலும் பூமியிலே ஆளுகை செய்கிறவர்களாலும் சில நேரங்களில் செய்யப்படலாம். தேவனாலே அதிகாரம் கொடுக்கப்பட்டவங்க தான் அவங்க. அந்த அதிகாரத்தை சாத்தானுடைய வேலைகளை செய்யும்படியாக தவறா பயன்படுத்துவது, இதற்கு வெளிப்படுத்தல் எழுதப்பட்ட காலத்தில் ரோம அரசாங்கம், டொமிசியன் சக்கரவர்த்தியின் கீழாக, அதாவது நமது சரித்திரத்தில் தாங்க பார்க்குறோம். டொமிசியன்லாம் நம்ம தானியேல் புஸ்தகம் போது படிக்கும்போது படிச்சிருக்கிறோம். சரித்திரத்தில் தேடி தான் இதை கண்டுபிடிக்கிறோம். பேர் இங்கே எதுவும் அப்படி இல்லை. அங்கே கண்டுபிடிச்சு இந்த ஆட்சியாளர்கள் யாரு என்பதை கண்டுபிடிச்சு தான் அதுக்காக டொமிசியன் சொல்கிறோம். டொமிசியன் சக்கரவர்த்தியாக கீழாக ஒரு நல்ல ஒரு காரியமாக நடந்திருக்கிறது. அதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக நீரோ மன்னனால், அதுவும் அங்கே தான் பார்க்குறோங்க. ரோமாபுரியில் கடுமையான துன்புறுத்தல் நிறைவேற்றப்பட்ட காலகட்டத்தில் ரோமர் நிருபம் கூட எழுதப்பட்டது. அப்பொழுது அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டாங்க. ரோமர் 13:1-7. ஒரு கிறிஸ்தவன் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடாது என்று கட்டளையிடப்பட்டாலுடைய அவன் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிவதிலே தவறு இழைத்து விடக்கூடாது. தானியேல் 5:6, அப்போஸ்தலர் 5:29. இப்போ நம்ம 1-2 வசனங்களுக்கு தான் நம்ம முன்னுரையை கொடுத்துருக்குறோம். வருங்காலங்களில் இன்னும் கூடுதலாக நம்ம சொல்லுவோம். அந்த 1-2 வசனங்களை வாசிப்போம். பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூசணமான நாமம் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாய் போலவும் இருந்தன. வலுசற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது என்று பார்த்தோம். பொதுவாக இந்த அதிகாரம் மிக தவறான இழைக்கக்கூடிய காரியம். கர்த்தருக்கு சித்தமானால் மேலான அதிகாரம் எல்லாம் தேவன்கிட்ட தான் இருக்கு. இந்த அதிகாரத்தில் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களிலிருந்து நம்ம மிகுந்த ஜாக்கிரதையாக படிக்க முயற்சி பண்ணுவோம். தவறாக புரிந்து கொள்கிறவங்கள்ட்ட நம்ம விலகி ஜீவிக்க நம்ம கவனமாக இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி பிரதர்ஸ்.